4 வகையான ஸ்ட்ரெஸ் லாங்குவேஜ் இருக்கு. பொதுவா நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் லாங்குவேஜ்னு சொல்றது. ஸோ முதல் ஸ்ட்ரெஸ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட். அதாவது எஸ்.ஜே. சூர்யாவை இறைவியில் பார்த்துருப்போம். அதாவது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்து அவர் போய் கொலையே பண்ணிட்டு வந்துருவாரு. ஸோ அதனால நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவார். அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் உடனே போய் சண்டை போட போறோம் போய் நிற்கிறது. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் லாங்குவேஜ் ஃபைட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட். அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது. உதாரணத்துக்கு மான் கராத்தேல சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஓடி போயிடுவார். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளைட்னு சொல்றது. மூணாவது விஷயம் ஃப்ரீஸ். ஃப்ரீஸ்னா என்னன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன நடக்குது என்னவெல்லாம் நடந்துட்டு போகுது நான் அப்படியே இருக்கேன் எமோஷனல் நம்ப ஆயிடுறேன் அப்படின்னு ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே அந்த ப்ராப்ளம் பார்க்கறது. நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரண்டர். சரண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் போய் அவங்கள போய் சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வகையாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு காமாக கம்போஸ்டாக லாஜிக்காக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக வாழ்க்கையை வாழ முடியும்.